Hi friends, welcome to Sapadu Nalla Irukku channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனல்ல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா ரவை பணியாரம் பார்க்கலாம். ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. அதுல ரவை 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 கப் நல்லா புளித்த தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்த பிறகு அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்துக்கலாம். பேட்டரை அரை மணி நேரம் ஊற வைக்கிறதுனால பணியாரம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த பணியாரத்தை அப்படியே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லாட்டி அது கூட நிறைய வெஜிடபிள்ஸ் மசாலா ஆட் பண்ணி கூட பணியாரம் ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக மாறிடும். இப்போது 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. மாவை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால மாவு ரொம்பவே கெட்டியாயிடும். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி பணியாரம் ஊற்றுற ஸ்டேஜுக்கு பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். அது கூடவே உங்களுக்கு விருப்பமான என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி துருவின கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேபேஜ், பீன்ஸ் எது வேணாலும் பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட ஃப்ரை பண்ணி எடுத்து பேட்டரோட மிக்ஸ் பண்ணி பணியாரம் ஊற்றினீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பணியாரமாக மாறிடும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். பெரியவங்க கூட இந்த பணியாரத்தை சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்தியானதாக இருக்கும். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். டின்னருக்கு கூட நீங்கள் பணியாரம் செஞ்சு உங்கள் வீட்டில் அசத்தலாம். இந்த மசாலாவோட பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு துருவிய கேரட் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களோட ஹெல்த்தியான மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை பணியாரம் பேட்டரோட மிக்ஸ் பண்ணி பணியார கல்லில் ஊற்றி எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான பணியாரம் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ரவை தயிர் பேட்டரோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட் மசாலாவையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ரவை பணியாரம் ஊற்றலாம். இப்போது பணியார மாவு ரெடியாக இருக்குது. பணியார கல்லும் சூப்பராக ரெடியாக இருக்குது. ஒரு குழியிலையும் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் பணியார மாவை எடுத்து ஒரு குழியிலையும் விட்டு அடுப்பில் சிம்மிலேயே வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்தியான சூப்பரான கிறிஸ்பியான சாஃப்டான ரவை பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவை பணியாரத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா இருக்கு சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு அருமையான வீடியோவோடு நான் திரும்பவும் வரேன். அது வரைக்கும் காத்திருங்கள். பாய் பாய்.